அவர் அப்படிதான் சார் பேசுறாரு. அவர் அப்படி பேசுறாரு. வெளில தானே போயிட்டு இருக்கிறான். என்ன எது கூட்டு வெளில வெளில போறவன கூட்டு வச்சுட்டு கவர்மெண்ட் நான் பேசுறேன். நீங்க சம்மதம் பேசுறீங்க. குணா, நான் இங்கே அசோக்குள்ள தான் இருக்கிறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகுது. நான் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது. ஒரு பஸ் தான் வந்துருக்குது. பாக்கி எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே நான் எக்கச்சக்க பஸ் நிற்கிது. தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சிக்கு வந்து ஒரு 2-3 பஸ் போகுது. கும்பகோணம், தஞ்சாவூர் எந்த பஸ்ஸுமே கிடையாது. காவல்துறை அங்கே போய் பஸ் மறைச்சதுக்கு என்ன பண்ணாங்க, காவல்துறை வந்து அழைச்சிட்டு போனாங்க. காவல்துறையிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வெளில போய் பார்த்தா ப்ரைவேட் பஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வந்து ப்ரைவேட் பஸ்ஸோட இதே வேறு. ப்ரைவேட் பஸ் எங்கன்னா கோயம்பேடு இருக்குது பாருங்கள், அதே இடத்துல தான் இருக்குது. அசோக் பில்லரில் இருக்குது. எல்லாமே அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிடுது. எல்லாம் பைபாஸ் வழி. புரிதுங்களா? இந்த கான்செப்ட் புரிதுங்களா? அது எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் நடக்குதுல்ல, அவங்களோட பினாமி பேரில் தான் அந்த பஸ் எல்லாமே ஓடும். சரிங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்க மட்டும்தான். அன்றாட வாழ்க்கையில் பிழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், கூலி வேலை பார்க்குறவன் எல்லாரும் தான் இப்படி வந்து நாய் மாதிரி ஓடி ஓடி கத்தி 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 தொண்டை தண்ணி போவோம். சரிங்களா? இப்போ போய் அவர்கிட்ட கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்போ நான் பேசணும்னு வச்சிங்களேன், கத்தாதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இப்போ லைவில் பார்த்தீங்களா? இப்போ போய் எதாவது சொன்ன முடிச்சிங்களேன், அவன் குடிச்சிட்டு என்ன பஸ்ஸு வரலன்னு கேட்குறது, குடிச்சிட்டு கத்துறான் அவன். ஐயா ஏசி ஐயா, இப்போ பார்த்தீங்கல்ல, இப்போ ஏசி அவர் பேர் என்னெல்லாம் தெரியாது எனக்கு. போயிட்டு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு, பஸ்ஸு விட்றோம் போங்கண்ணே. அவர் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு பஸ்ஸு கூட வரல இன்னும். இப்போ இதுக்கு ஒரு பஸ்ஸு கூட வரல. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் பஸ் போகிறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டர் ரிங் ரோடு, பைபாஸு, அப்படியே தனியாக போகிறோம். எல்லாம் 1500 2000 இருக்கப்பட்டவன் போயிடுவான். இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? நீங்களே சொல்லுங்கள். இதை போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ போகலன்னா அடுத்தவங்க போகக்கூடாதா? அதாவது அவங்க வந்து படிச்சிருக்காங்கல்ல, நாங்களாம் படிக்காதவங்கள எல்லாம் இங்கே நிற்கிறவங்க பூரா 1 டிகிரி 2 டிகிரி எல்லாமே படித்து தான் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் ஊரில் தென் மாவட்டம்னால என்ன தெரியுமா, வேலைக்கு பிழைக்க வந்தால் அவங்களுக்கு கேவலமாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரமாக நிற்கிறேன் நான், ஒரு பஸ்ஸு கூட வரல. நாங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் அதிகாரி கொடுக்காமட்டு இருக்காங்க. ஒயிட்டி யூனிஃபார்ம் போட்டுறவங்கள போய் கேட்டோம்னா எனக்கு தெரியவே தெரியாது. கும்பகோணம் அங்கே போய் கேளுங்க, அங்கே போனால் யாருமே இல்லை. நாங்கள் பஸ்ஸை மறைச்சோம்னா காவல்துறை வந்து எங்களை வந்து ஒடுக்குமுறை பண்ணி, எப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து சட்டத்தை மீறின குற்றம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு இப்போ 2 ஹவர் நான் மட்டும் இல்லை சார், எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு 5 பஸ்ஸு ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும், கூட்டம் தங்கவே தங்காது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ஆரம்பித்தாங்க, மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. மக்கள் ரொம்ப மனசு நொந்து போகிறாங்க. இதில் ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு சரியான ஒரு அரசியல் இல்லைங்க. பொங்கலை முன்னிட்டு வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும்னாங்க. அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது இல்லை சார், ஒரு பஸ் கூட இல்லை சார். ப்ரைவேட் பஸ்ஸில் போய் கேட்குறோம் 1500 கேட்குறாங்க. நீ ஒரு நபருக்கு வந்து 1500 கேட்குறாங்க. அதுக்கு பொங்கலுக்கே போகாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன சூழ்நிலையாக உண்டாகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டும் சரி, அங்கே வேலை பார்க்குறவங்க சரி, எங்கள் தகுந்த பதிலே சொல்லவே இல்லை. அதுக்காக நாங்கள் அதிகபட்சமாக இது சொல்கிறதுனா, ஒரு பஸ்ஸை மறிச்சா ஏதாவது ஒன்று நடக்குமே அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸை மறித்தோம். அதுக்கப்புறம் தான் காவல்துறையே வந்து எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க.
இப்போ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பஸ்ஸு வரும்னு தான் சொல்கிறாங்க தவிர பஸ் இன்ன வரையும் வந்த பாடம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணுறோம். நான் மட்டும் கிடையாது, இந்த நண்பர் தான் சொல்லி ஒரு 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, பஸ்ஸே வரலன்னு. பஸ் இல்லை, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணத்துக்கு நீங்களே கேமரா சுற்றி காமிங்க, எந்த ஒரு பஸ்ஸுமே கிடையாது. 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே டிப்போலேயே அதிக பஸ் உள்ள இது வந்து கும்பகோணம் மட்டும்தான். கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு இங்கே ஒரு பஸ்ஸுமே காணும். இது குறித்து அதிகாரி கேட்டிங்களா? அதிகாரி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? வரும். இப்போ நம்மளாம் இப்போ எங்கள் ஓனர்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் தீபாவளி போனஸ் என்ன சார், பொங்கல் போனஸ் தம்பி தருவேன் அதுங்கிற மாரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. வராது. வடிவேலு காமெடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இது நான் மட்டும் பாதிக்கப்படல, இங்கே எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.